வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வீட்டுக்கு விளக்கு எடுப்பீங்க. அது விளக்கு எடுக்கும்போது என்னென்ன விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது, விளக்கு எப்படி பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அது என்னென்ன விஷயம் விளக்கு எடுக்கும்போது நோட் பண்ணணும், என்னென்னலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம விளக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எதுக்கு எடுக்கிறோம்? ஒரு லாங் லைஃப் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கணும், அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்று எரியணும் அப்படின்றதுக்காகவும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கணும், அதை நல்லா மெயின்டெனன் பண்ணணும் அதுக்காக. ஓகேங்களா? அப்படின்னும்போது எப்படிலாம் நம்ம பார்த்து எடுக்கணும், என்ன குவாலிட்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த விளக்கை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 2 விளக்கு தாங்க நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு ஹெவி மெட்டல், அதாவது வெயிட்டாகவே இருக்கிற ஒரு மெட்டல் ஒன்று. அதே மாதிரி இது லைட் வெயிட் இருக்கிற மெட்டல். ஓகேங்களா? இந்த விளக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சன்றதை விட கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 விளக்கை தான் நம்ம எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட விளக்கோட வெயிட்டு. ஏன் விளக்கோட வெயிட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு வெயிட்டாக இருந்தால் தான் நம்ம யூசேஜுக்கும் சரி, ஒரு லாங் லைஃபுக்கும் சரி, இந்த ரொம்ப வெயிட்டாக இருந்தால் தாங்க ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நம்ம டெய்லி தொடச்சி இதை க்ளீன் பண்ணி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான மெட்டீரியல்ஸ் வேணும். ஓகேங்களா? அதுக்காக கொஞ்சம் கண்டிப்பாக விளக்குன்னு வாங்கினாலே ரொம்ப வெயிட்டாக தான் வாங்கணும். ரொம்பன்றதை விட ஒரு மீடியமாக வெயிட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வெயிட்டு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விளக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும், திக்னஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் திக்னஸாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஜூமிங்களோட இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மெட்டல் எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த விளக்கோட திக்னஸை பாருங்கள். இது லைட் வெயிட்டு, திக்னஸை பார்த்துட்டிங்களா? இதுதான் இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மெட்டல், இந்த ஹெவி வெயிட்டில் இருக்கிற மெட்டல் பார்த்திங்க அப்படின்னா, இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம பற்ற வைக்கும்போது இந்த மெட்டல் சீக்கிரமாக ஹீட் ஆகாது. அதாவது இந்த விளக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகாது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நேரம் நின்று எரியும். ஓகேங்களா? இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறது நின்று எரியும். அதே மாதிரி இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் சீக்கிரமாக ஹீட் ஆயிருங்க. ஓகேங்களா? இது ஏன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். எண்ணெயை அந்த ஹீட்டே இழுத்துக்கும். அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எரியிற நேரத்தை கம்மி பண்ணி. இப்போது இந்த விளக்கில் நம்ம பெரிய திரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது இந்த ஃபுல் மெட்டல் இது வரைக்குமே ஹீட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஹீட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம எரி வைக்கிறோம், கொஞ்சம் பெரிய திரி போட்டோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக இது இந்த மெட்டல் ஹீட் ஆகும். ஏன்னா அது திக்னஸ் கம்மி இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதனால் சீக்கிரமாக எண்ணெயும் காலி ஆயிரும், மெட்டலும் ஹீட் ஆகுங்க. ஓகேங்களா? அதுதான். அதே மாதிரி மெட்டல் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கலர் லைட்டாக மக்கும். நீங்கள் டெய்லி துடைக்க வேண்டியதாக இருக்கும். கலர் மாறாது, ஆனால் நீங்கள் டெய்லி துடைக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஹீட் ஆகாது. ஏன்னா இது ஹெவி மெட்டல் அப்படின்றதுனால இது ரொம்ப லேட்டாக ஹீட் ஆகுங்க. ஓகேங்களா? லேட்டாக ஹீட் ஆகுன்றதுனால கொஞ்சம் நின்று எரியும், எண்ணெயும் சீக்கிரமாக காலி ஆகாது. அதுதான். அதே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இது பழைய காலத்தில் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, விளக்கில் நிறைய இடத்துல இந்த கீழே ஜாயிண்ட் வருங்க. கிட்டவா இந்த இடத்துல ஜாயிண்ட் வருங்க. சில விளக்குங்கள்லாம் நானே பார்த்துருக்கேன், இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். இந்த இடத்துல வந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் ஊற்றும் போது இந்த ஜாயிண்ட் வழியாக கீழே லீக் ஆகி கீழே போயிடும். ஓகேங்களா? முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மேல் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேல் பிளேட்டுக்கு மேலே எங்கே ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அந்த ஜாயிண்ட் வழியாக நம்ம எண்ணெய் கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நோட் பண்ணுறது இந்த ஜாயிண்ட்டு. நிறைய பேர் ஜாயிண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாங்க. வேறு ஒரு விளக்கு ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ஜாயிண்ட்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஜாயிண்டில்
எண்ணெய் கீழே இறங்கிருச்சுன்னா எவ்வளோ நேரம் எரிய போகுது ஓகேங்களா. இதை கண்டிப்பாக எந்த ஒரு விளக்கு வாங்கினாலும் சரி எங்கே ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்ஸ் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு விளக்கு பார்த்து எடுக்கும்போது நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கோட மாடலுங்க ஓகேங்களா. இப்போது விளக்கோட மாடலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, மாடலாக இருந்தால் தானே விளக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உண்மை தான். ஆனால் அந்த மாடலில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறது அவ்வளோதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விளக்கு பாருங்கள், இப்போ இந்த விளக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஓகேங்களா. அதுதான் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லைன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் இதையும் க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். அதே இந்த விளக்கை பாருங்கள், இந்த விளக்கை பார்க்கும்போதே இது ஃபுல்லாகவே வந்து லைன்ஸ் நிறைய டிசைன்ஸு இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே வந்து டிசைன் தாங்க ஓகேங்களா. இந்த இடம் இது ஃபுல்லாகவே வந்து டிசைன் தான். ஃபுல்லாகவே இந்த விளக்கே ஒன்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள், ஃபுல்லாகவே வந்து டிசைன். ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்து இந்த முன்னாடி காட்டின 3 விளக்கை விட இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்குது. அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. வீட்டில் வச்சா ஜோடியாக 2 விளக்கு ஒன்று வச்சு பற்ற வச்சோன்னா ரொம்பவே அம்சமாக இருக்கும். ஆனால் இது வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இப்போது இது வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா இந்த லைன்ஸுக்கு இடையில் வந்து அழுக்கெலாம் போயிட்டு சேர்ந்துரும். ஏதாவது டஸ்ட்டு பட்டுருச்சுன்னா அப்படியே போயிட்டு உட்காந்துக்கும். ஆனால் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணி இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரிலாம் மாடல் பார்த்து எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக யூஸ் பண்ணும்போது ஓகே, அது பழசு ஆக வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதுதான் மாடல்ஸ் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா. நீங்கள் வந்து லாங் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மாடல் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஓகேங்களா. இவ்வளோ தான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஓகேங்களா. இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர். அதாவது நம்ம எடுக்கிற விளக்கோட கலர், அந்த கலரை வந்து பார்த்து தான். கலர்னாவே கண்டிப்பாக எந்த விளக்குமே கலர் போக போகிறதில்ல. நம்ம மெயின்டைன் பண்ணால் கலர் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து தொடச்சி க்ளீனாக வைக்கணுங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் விளக்கு பார்த்து எடுக்கிறதுல ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஓகேங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பழைய விளக்கு ரொம்ப அழுக்காக இருக்கிற ஒரு விளக்கை எப்படி வந்து பளிச்சுன்னு புதுசாக ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாலிஷ் பண்ணி காட்ட போகிறோம். அடுத்த வீடியோஸில் வரும் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.